In the name of God, the most merciful, the most beneficent. Goodwill in partnership accounts. This is my lecture on accountancy. Lecture reference only account 34A. This is part A. And in this part of this lecture, we will be discussing about goodwill in relating to partnership accounts. Prepared and presented by NSM Saulami. Okay. We will be covering in this lecture the meaning and nature of goodwill. What is it about? How can we understand that? And need for valuation of goodwill of partnership firms. Why do we need to calculate the value of goodwill? What are the occasions? What are the need? What are the situation that arise that we need to calculate the valuation of goodwill? Factors determining the value of goodwill of a partnership firm. What are the factors that will be helping us to find out the value of goodwill? Classification of goodwill. How do we classify in order to calculate? Methods of valuation of goodwill. There are methods of calculating the goodwill, so that also we'll be discussing in detail. What is goodwill? Goodwill is the value of reputation, good name of a firm in respect of profits expected in future over and above the normal rate of profits. அது ஒரு கம்பெனி, கடைகள், வியாபார ஸ்தலம் எல்லாத்துக்கும் நல்ல பேர் இருக்கும் இல்லையா? கஸ்டமர்கள் மத்தியில், நுகர்வோர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கும். இந்த கடைக்கு போனால் இந்த கம்பெனி, இந்த ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு நற்பெயர் இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த குட்வில், ரெப்புடேஷன். It is the capacity of a business to earn super profit in the future. What is super profit and what is normal profit? Normally, similar organization. இப்போ வந்து நம்ம ஒரு மளிகை கடையோ இல்லை ஒரு மருந்து கடையோ ஒரு ஜவுளி கடையோ வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு நிறுவனம் அதே நகரத்தில் அதே சைஸில் உள்ள இன்னொரு நிறுவனம் ஒரு நார்மலாக ஒரு 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 வருடத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க. 100 ரூபாய் முதலீட்டுக்கு 10%, அதாவது 10% சொல்றது ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி எல்லா மற்ற கடைகள் நம்ம பார்க்கும்போது ஜென்ரலா ட்ரெண்ட் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து அதே 10 ரூபாய் நம்மளும் சம்பாதிச்சோம்னா அது வந்து அதுக்கு பேரு நார்மல் ப்ராஃபிட். அதை விட கூடுதலாக நம்ம அதிகமாக சம்பாதிச்சோம்னா தட் இஸ் கால்டு சூப்பர் ப்ராஃபிட். இதை மேத்தமெட்டிக்கலா எப்படி கால்குலேட் பண்றதுன்றத நாம் வந்து விரிவாக பார்க்கலாம். இதுதான் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அநியாயமான விலையேற்றம் இந்த மாதிரி சில காலகட்டத்தில் ஒரு அதீதமான ப்ராஃபிட் ஏற்படும். அது வந்து அப்நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லுது. நார்மல் கிடையாது, அப்நார்மல் ப்ராஃபிட். இது வந்து சூப்பர் ப்ராஃபிட்டுக்கும் அப்நார்மல் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, சூப்பர் ப்ராஃபிட்டுங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகி அவங்களுடைய ரெப்புடேஷன், அவங்களுடைய நற்பெயர் நல்லா இருந்து அதனால வியாபாரம் மேம்படுத்தப்பட்டு நிறைய வியாபாரம் நடந்து அதனால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அதிகமாக வருது. நார்மல் ப்ராஃபிட்டோட கூடுதலாக கிடைக்கிறது சூப்பர் ப்ராஃபிட். அப்நார்மல் ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்னால, ஒரு ஈவெண்ட்னால திடீர்னு ஒரு வெங்காயம் கிடைக்கல அப்படின்னு அந்த வெங்காய விலை திடீர்னு உயருவது இல்லையா? அந்த மாதிரி உயரும் பொழுது ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய குறுகிய கால லாபம் அது அப்நார்மல். அதே மாதிரி அப்நார்மல் லாஸும் இருக்கு. உதாரணமா திடீர்னு ஒரு கடை தீப்பிடிச்சு எரியும், அதனால ஏற்படக்கூடிய லாஸ் வந்து பெரிய அளவுல இருந்தா கூட இன்சூரன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னா, பெரிய அளவுல அந்த லாஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு அப்நார்மல் லாஸ். வியாபாரம் பண்ணதுனால கிடைக்கிற லாஸ் கிடையாது. அதே மாதிரி வியாபாரம் பண்ணதுனால கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து நார்மல் ப்ராஃபிட், இல்லைன்னா சூப்பர் ப்ராஃபிட். அப்நார்மல் ப்ராஃபிட்டுங்கிறது இந்த மாதிரி எதிர்பாராத விதமா நார்மல் இல்லாத சூழ்நிலையில நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம வெவ்வேறு சந்தர்ப்பங்களை நம்ம பார்ப்போம். இந்த குட்வில்லை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள்ல இப்போ இனிமேல் நம்ம கவனம் செலுத்துவோம். இட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் எ பிஸ்னஸ் டு ஏர்ன் சூப்பர் ப்ராஃபிட் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் நாம் வந்து சூப்பர் ப்ராஃபிட் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வளர்த்துக்கிட்டோம்னா, அந்த ஹவு டு வி இம்ப்ரூவ் தட் கெப்பாசிட்டிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்
the present value of future excess earnings of the firm. ஃபியூச்சர்ல நாம் சம்பாதிக்கக்கூடிய அதிகப்படியான லாபங்களுக்கு உள்ள இன்றைய விலை மதிப்பு தான் இந்த குட்வில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, குட்வில் இஸ் த மணி மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி தட் ஓல்டு கஸ்டமர் வில் ரிசார்ட் டு ஓல்டு பிளேஸ் அகெயின் அண்ட் அகெயின். சாதாரணமாக நம்ம கடையில் சொல்லுவோம், கிராமங்கள்ல இருந்து வர்றவங்க இல்லை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் இங்கேருந்து பட்டுக்கோட்டை திருச்சி இல்லை மெட்ராஸு ஒரு கடைக்கு போனோம்னா, அது துணி கடையா இருக்கட்டும், ஜவுளி கடையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இதுன்னா ஜனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கடையை நோக்கி போவாங்க, திரும்ப திரும்ப அந்த கடைக்கு தான் போவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து அந்த ரெப்புடேஷன், குட்வில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து அந்த குட்விலுக்கு எந்த வேல்யூ எவ்வளவு மதிப்பு கொடுக்கலான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, தட் இஸ் கால்டு த மணி மெஷர்மெண்ட் ஆஃப் தட் ப்ராபபிலிட்டி தட் ஓல்டு கஸ்டமர் வில் ரிசார்ட் டு ஓல்டு பிளேஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இதைத்தான் நம்ம விரிவா what are the practice, how do we measure this goodwill, and what are the occasion, what are the situation that we need to measure this goodwill அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம். that is the whole content of this chapter. ஸோ இப்போ குட்வில் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னா பண்புகள் மாதிரி, அது கிரேட் ப்ராஃபிட் மார்ஜின், நிறைய ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி மேஜர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், போட்டியில அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கோ இல்லை அந்த பிராண்டுக்கோ இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது. எக்ஸப்ஷனல் ஃபியூச்சர் ப்ராஃபிட், க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ், இதெல்லாம் ஃபியூச்சர் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வளர்ச்சி, இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு தான் அந்த குட்வில். ஹவு டு வி கால்குலேட் தட் குட்வில்? ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் த பர்ச்சேஸ் பிரைஸ் பெய்ட். அதாவது ஒரு நிறுவனம் ஏற்கனவே இருக்குது, அந்த நிறுவனத்தை வாங்குறதுக்காக நாம் ஒரு பர்ச்சேஸ் பிரைஸ் கொடுக்குறோம். ஆனா அந்த நிறுவனத்தை வாங்கும் பொழுது நம்ம சும்மா வந்து மானாங்கனியா ஒரு பிரைஸை கொடுத்துட்டு அதை வாங்குறது இல்லை. அந்த நிறுவனத்துல எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, தட் மீன்ஸ் அசட்ஸ் எவ்வளவு இருக்குது, அது அந்த நிறுவனம் கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அந்த பொறுப்புகளுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்து டோட்டல் அசட்ஸ் அந்த லியபிலிட்டிஸ் அதை கழிச்சுக்கிட்டு மீதி உள்ள விலை தான் அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் நார்மல் சிச்சுவேஷன். அதுதான் நம்ம பேசுறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு நிறுவனத்தை வந்து நாம் வந்து 20 லட்சம் ரூபா பேரம் பேசி அதை வாங்குறதுக்கு, அது அந்த நிறுவனம் வந்து ஒரு மிகச்சிறந்த நிறுவனமா இருக்கு, நிறைய ப்ராஃபிட் லாபம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள கிரேட் ப்ராஃபிட் மார்ஜின் உள்ள ஒரு நிறுவனம், காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு பிரதானமான ப்ராமினன்ட் பிளேஸ்ல அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு, முக்கியமான இடத்துல, ஊர்ல நகரத்துல முக்கியமான இடத்துல. உதாரணமா சில ஊரை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு நிறுவனம் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு பேரு எல்லாமே இருக்கும், மக்கள் ஈஸியாக போறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்கும். அது இல்லாமல் ஒரு மூளை முடுக்குல ஒரு சந்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்து அந்த அளவு இது இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு மேஜர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்புறம் எக்ஸப்ஷனல் ஃபியூச்சர் ப்ராஃபிட் கிடைக்கும், க்ரோத் வளர்ச்சிலாம் இருக்குன்னு நினைக்கிறதுனால நாம் வந்து அது 20 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிறுவனத்தை வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது இப்போ நம்ம அசட்ஸ் லியபிலிட்டிஸ்லாம் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். அதனுடைய விவரங்களை திரட்டினோம்னாக்கா டோட்டலா நெட் அசட்ஸ், அதாவது அசட்ல இருந்து லியபிலிட்டியை கழிச்சு கிடைக்கக்கூடிய நெட் அசட்ஸினுடைய ஒர்த்து வந்து 15 lakhs தான் வருது, அதை விட கூட வரல. ஒரு ரவுண்டா ஃபிகர் வச்சுக்கிறோம். அப்ப நம்ம கொடுக்குற 20 லட்சம் ரூபா கொடுத்து பர்ச்சேசிங் வேல்யூ, அந்த பர்ச்சேசிங் பிரைஸ் ஃபார் தட் பிசினஸ் வந்து 20 lakhs. பட் ஃபேர் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் ரிசீவ்டு, நம்ம ரிசீவ் பண்றோம் இல்லையா அசட், அந்த கடை பொறுப்பை ஏத்துக்கிறோம் இல்லையா, அந்த கடையினுடைய ஃபர்னிச்சருடைய ஸ்டாக்கினுடைய அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை கழிச்சிட்டு உள்ள வேல்யூ, அந்த ஃபேர் வேல்யூ வந்து 15 lakhs தான். அப்போ அந்த 5 lakhs இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு குட்வில். ஏன்னா அந்த நற்பெயருக்காக, அந்த வேல்யூ ஆஃப் ரெப்புடேஷனுக்காக அந்த 5 லட்சம் ரூபா கொடுத்து தான் அதை வாங்க முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம வாங்குறோம். அதுதான் வந்து இது சாதாரணமா கொலைக்கல் வேலை பல விதமா பேசுவாங்க. உதாரணமா பகடின்னு கூட சொல்லுவாங்க தமிழ்ல. அது இந்த மாதிரி பல விதமான பேரம் பேசுறதுனால ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது அதுல. ஓகே, நேச்சர் ஆஃப் குட்வில். குட்வில் இஸ் an intangible fixed asset, not tangible. ஏன்னா இது தொட முடியாது, because it has no physical existence, as it cannot be seen or touched or felt. Even then it is very real. But even though நான் இப்போ முதல்ல ஒரு கதை சொன்னேன் இல்லையா, இந்த 5 lakhs அது நம்ம கொடுத்தது உண்மைதானே, கொடுத்தது தானே வாங்கியிருக்கோம். அப்போ அந்த பிக்சட் அசட்ஸ் எல்லாம் நம்ம போட போறோம் அந்த குட்வில் அமௌண்ட்டை. ஏன்னா 5 lakh 20 lakhs கொடுத்துட்டு
15 lakhs ஒருத்தான அசட்டை நம்ம வாங்கும் போது புக்கில் 15 lakhs ஒருத்தான அசட்டை 15 lakh மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்க போனோம் 20 lakhs. அந்த 5 lakh நம்ம எப்படி நிச்சயமா ஒரு அசட் சைடில் குறிப்பிட்டே ஆகணும். அப்படிங்கும் போது அது வந்து குட்வில்னு குறிப்பிடுவோம். அது அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ்ல இன்டான்ஜிபிள் சைடில் இருக்கும். ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே இன்டான்ஜிபிள் அசட்டா இருக்கும் and named as goodwill. So because it is real, okay, it has a definite value depending on the profitability of the business enterprise. ஏன்னா அதுல லாபம் கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம கொடுத்து வாங்குறோம். அதனால அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால கொடுக்குறது. ஸோ தட் ஹாஸ் காட் டெஃபினட் வேல்யூ. திரும்ப நம்ம கடையை விற்கும் போது கூட இந்த குட்வில் வேல்யூ கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு வாங்குறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கு. அந்த குட்வில்லுடைய வேல்யூ கூட்டவும் செய்யலாம், இல்லை குறைச்சிக்கிறவும் செய்யலாம். அது அன்றைய சூழலை பொறுத்து நாம் எப்படி நிறுவனத்தை நடத்தி நற்பெயரை காப்பாற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குட்வில்லுடைய வேல்யூ கூடவோ குறையவோ கூட செய்ய முடியும். அண்ட் இட் cannot be separated from the business. இது ஒரு முக்கியமான விஷயம். இட் cannot be separated from the business. என்னன்னா குட்வில் மட்டும் இப்போ வந்து உதாரணமா ஒரு கடையினுடைய பர்னிச்சரை மட்டும் நமக்கு பிடிச்சிருக்கு, போய் வள கொடுத்து அவன் விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த கடையில் உள்ள கம்ப்யூட்டரை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அந்த கடையில் உள்ள ஸ்டாக்கை போய் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம கடைக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அவங்கள்ட்ட ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா நம்ம அதை வாங்கிக்கலாம். இது மாதிரி எல்லா அசட்டையும் நம்ம தனியாக அந்த ஒரு பர்டிகுலர் அசட்டை மட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் குட்வில்ல மட்டும் அப்படி வாங்க முடியாது. நீங்க குட்வில்ல மட்டும் கூட மீதி ஜாமான்லாம் நீனே வச்சுக்க, கடையெல்லாம் நீனே நடத்திக்க அப்படிங்கிறது பைத்தியகாரத்தனமா போயிடும். ஏன்னா அந்த பிஸ்னஸோட சேர்ந்தது தான் அந்த நற்பெயர். அதனால குட்வில் வந்து cannot be separated from the business. It helps in earning more profit. Okay, it can be purchased or sold only when the business is purchased or sold in full or in part. அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வாங்கும் போது தான், அது இல்லைன்னா விற்கும் போது தான் குட்வில்லும் சேர்த்து விற்கவும் வாங்கவும் முடியும். அதுதான் நம்ம அதை பார்க்க வேண்டிய விஷயம். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் ஏ பார்ட்னர்ஷிப் என்னென்ன தீர்மானிக்குது? சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது சேவையில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் சேவையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா திருப்தின்னு சொல்றது, நுகர்வோர் திருப்தி. ஓகே, சந்தோஷம் அப்படின்னு சொல்ல இல்லையா? ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பேஸ் லைன் ஃபார் கஸ்டமர்ஸ் when it comes to how they view a company's overall quality. ஒரு கம்பெனி நல்லா இருக்குங்கிறது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனா திருப்தி தான் தீர்மானிக்குது. ஸோ அது இருந்துச்சுன்னா குட்வில்லுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி யூட்டிலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அதனுடைய பயன்பாட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் குவாலிட்டி தட் இஸ் ஆஃபர்ட். அண்ட் பிராண்ட் கமிட்மெண்ட், ஒவ்வொரு சில பொருட்களுக்கு அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, பர்டிகுலர் பிராண்ட், அந்த பிராண்ட் நேமுக்காக ஒரு கூட்டம் அலம்போது அதெல்லாம் இருக்குது. Consumers' commitment to the brand will also be shifted. The goodwill impact on the business that is supplying. எந்த கம்பெனி அந்த பிராண்டை கொடுக்குதோ அவங்களுக்கும் அந்த குட்வில் கிடைச்சிருது. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ரைட் இருக்கும், அவங்கள்ட்ட அந்த ட்ரேட்மார்க் லைசன்ஸ் இருக்கும். அதனால அவங்கள்ட்ட வந்து அந்த குட்வில் இருக்கிறதா அர்த்தம். உதாரணமாக இப்போ ஷர்ட்டு துணிமணியில் வந்து ரைமாண்டு நல்ல பிராண்டாக இருக்கு. ஒரு திருச்சியோ தஞ்சாவூரோ போனால் ரைமாண்டு ஒரு இடத்துல பிராண்டட் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடை அதே கடைக்கு விற்கிறதுக்கும் சாதாரண ஒரு ஷர்ட் கடைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட். when a client is committed to the relationship, they are more likely to see you as a partner than as a supplier. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு உறுதியா நம்மள்ட்ட வந்து ஒரு லாயலா இருக்கக்கூடிய விஷயம் வந்து அதான் வந்து ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நட்புணர்வு, ஒரு நல்ல தரமான பொருளை கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய நடத்தைகள் இதெல்லாம் வந்து அதை தீர்மானிக்கும். அதனால அவங்க வந்து ஈஸியாக மாறிட மாட்டாங்க. அதெல்லாம் கூட வந்து குட்வில்லுக்கு காரணமாக இருக்கும். ஃபேர்னஸ், நம்ம எந்த அளவு ஃபேராக கஸ்டமர்கள்ட்ட ஒரு சீட்டிங் பண்ணாமல் நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோம் ப்ராடக்டில். திடீர்னு இன்னைக்கு வாங்குற காலையில் வாங்கிட்டு போன சாமான் கெட்டு போயிடுச்சு, இல்லை ஏதாவது டேமேஜாக இருக்குது, அதை ஈவினிங் கொண்டு வந்து அதை திருப்பி எடுத்துக்கிட்டு நம்ம வேற பொருளை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ தட் இஸ் ஆல் ஃபேர் திங்ஸ். இல்லை இந்த கடையை விட்டு எடுத்துகிட்டு போனால் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்ற சில கடையில போர்ட்லயே எழுதி வச்சிருப்பாங்க, கூட்ஸ் ஒன் டேக்கன் cannot be returned அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் குட் ஷோ ஃபார் குட்வில். ஓகே, ப்ளஷர், திஸ் இஸ் த எமோஷனல் கனெக்ஷன். சில பேருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராமங்கள்ல இல்லை, சின்ன நகரங்கள்ல டவுன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி உள்ள கிராம மக்கள் வந்து சரக்குகள் வாங்க வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த சவுட்ல நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் வந்து அந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மளிகை கடையில்.
அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் மாமா மச்சான் மாப்பிள்ளை அண்ணன் தம்பின்னு தான் கிடக்கும். எல்லாருமே அந்த மாதிரி தான், ஒரு அண்ணன் தம்பி மாமா மச்சான் மாதிரி தான் பழகுவாங்க. ஸோ அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு இது ஒருத்தர் வந்த உடனே அவர் வந்து கல்யாணத்துக்கு வராரா, இல்ல அதாவது கருமாதிக்கு, அதாவது ஷாவுக்கு, ஒரு மரணத்துக்காக உள்ள சாமான்களை வாங்குறதுக்கு வராரா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். கடை முதலாளிகள் உடனே கூப்பிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உடனே இவங்களே திடீர்னு அவரை கேட்காமலே என்னென்ன ஜாமான் தேவைப்படும்னு இவங்களே எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு பழக்கம் இருக்கும். அது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷனல் கனெக்ஷன்ல நம்ம பார்க்கணும். ஓகே, there are some more factors determining the value of goodwill. Profitability of the firm, அப்புறம் favorable location, முக்கியம் நான் சொன்னேன் இல்லையா, prominent place இருந்துச்சுன்னா, tenure of the business enterprise. A firm which has carried on business for several years will have higher reputation. ரொம்ப நாளா பல வருஷமா இருக்கிற ஒரு கடைன்னு சொன்னா அதுக்கு ஒரு நிச்சயமா வந்து ஒரு பேரு. 100 வருஷமா இருக்கு கடை, தலைமுறையா இருக்கிறவங்களுடைய கடைன்னு சொன்னா சரி, ஒரு உயர்வான பண்பு நிறைந்த ஒரு நிறுவனமா இது இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜனங்கள் அங்க போயிடுவாங்க. சில பேர் சென்டிமெண்டலாவே அட்டாச் பண்ணிடுவாங்க. அங்கதான் துணி எடுக்கிறாங்க, அங்கதான் போகணும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். எஃபிசியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட். சில நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா திறமையா நிர்வாகம் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டபிள் கொடுப்பாங்க. அதே மேனேஜ்மெண்ட் டீமோட அந்த நிறுவனம் வாங்கும்போது அந்த எஃபிசியன்சி இருக்கிறதுனால ஸோ தட் வில் பி ஆல்சோ எ குட் திங். ஒரு குட்வில் வேல்யூ அதில் கிடைக்கும். அப்புறம் டிகிரி ஆஃப் காம்படிஷன். ஒரு சில பிஸ்னஸ்க்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்காது. நோ காம்படிஷன் இருந்துச்சுன்னா அப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ்ல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா குட்வில்லு கூட இருக்கும். அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ், இம்ப்ரெசிவ் அட்வர்டைஸ்மெண்ட். சில நிறுவனம் ஆல்ரெடி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பப்ளிசிட்டி நல்லா இருக்கும். பொசஷன் ஆஃப் யூனிக் பேட்டன்ட் ரைட். சில குறிப்பிட்ட பிராண்டுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. அப்புறம் பர்சனல் ரெப்புடேஷன் ஆஃப் த பார்ட்னர். அந்த பார்ட்னர்ஷிப், அந்த ஓனர்ஷிப், அவங்கள்ட்ட வந்து ஒரு பர்சனல் ஒரு நல்ல பேர் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அந்த குட்வில்லை தீர்மானிக்குது. ஓகே, why do we need to calculate the value of, ஓகே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Why do we need to calculate the value of goodwill? What are the needs for calculating the partnership goodwill of a partnership firm? அது ரொம்ப சிம்பிள். The necessity for evaluation of goodwill, okay, it is whenever there is a change in the mutual rights of partners, the need for valuation of goodwill arises. ஒரு பார்ட்னர்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க, அவங்களுக்குள்ள சில சமயத்துல வந்து திடீர்னு ப்ராஃபிட்டபிலிட்டி மாறணும், இல்ல அவங்களுடைய கேபிட்டல்ல வந்து ஸ்ட்ரக்சர் மாறுது, ஏதாவது ஒரு ரைட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அப்போ வந்து சரி ஓகே, இப்ப இருக்க சொத்துன மதிப்பு, இவ்வளவு நாளா உண்டாக்குன நற்பெயருடைய மதிப்பெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இதுவரைக்கும் சேர்த்த பலனை இப்ப இருக்கிற ப்ராஃபிட் லாஸ் அடிப்படையில நாம் ஷேர் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் புதுசா என்ன பண்ணுங்கிறத பேசுவோம் அப்படின்னு தீர்மானிச்சாக்கா தென் தே ஹவ் டு கால்குலேட். குட்வில்லும் மற்ற அசெட்டுடைய வேல்யூ கால்குலேட் பண்ற மாதிரி குட்வில்லும் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். But there are more reasons of that. Following are the circumstances that require valuation of goodwill. என்னன்னு பார்ப்போம். Change in profit sharing ratio. Profit sharing ratioல சேஞ்ச் ஆனாலே ஒருத்தருக்கு வந்து 50-50 ரெண்டு பார்ட்னர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாக்குறாங்க, அவ்வளவு சொல்லுவாங்க, இல்லப்பா இனிமே வந்து பிசினஸ் இப்படி போய்கிட்டு இருக்கு, நான் தான் அதிகமா உழைக்க வேண்டியா இருக்குது, பணமும் கூடுதலா போட்டிருக்கேன், ஸோ லெட் அஸ் அக்ரி தட் ஐ டேக் 70%, நீ 30% எடுத்துக்க, இல்லைன்னா நான் 60 நீ 40 எடுத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு பேருமே சம்மதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த குட்வில் வேல்யூவேஷன் பார்க்கலாம். அப்புறம் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். புதுசா ஒரு பார்ட்னர் சேரும் போது இப்ப நம்ம ரெண்டு பேரு, நானும் நீங்களும் பார்ட்னரா 50-50 எடுத்துக்கிட்டு இருக்கோம். புதுசா ஒருத்தர் சேராரு, அப்ப திடீர்னு எல்லாரும் வந்து நம்மளுடைய பங்கை பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப வந்து என்ன மூணு பேரும் சேர்ந்து ஒருத்தர் வந்து 40%, மீதி ரெண்டு பேரும் 30-30, இல்லைன்னா எல்லாரும் 33 மீதி 1% கொண்டு போய் கோயிலுக்கோ பள்ளியாசலுக்கோ உண்டியல்ல போட்டுறது, அப்படி ஏதோ அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் வந்து அந்த குட்வில் வேல்யூ வரைக்கும் கால்குலேட் பண்ண தேவை ஏற்படுத்துது. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் எ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாலும் சரி, இல்ல இறந்து போயிட்டாலும் சரி, அந்த குட்வில்லாம் கால்குலேட் பண்ணி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது வரைக்கும் உள்ள சொத்துனுடைய நிலைமையை புது பார்ட்னரை சேர்க்கிற மாதிரி அந்த வாரிசுகளுக்கு புது பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும். பழைய பார்ட்னர் உயிரோடு இருந்தவர் வந்து அன்றாடம் பிசினஸ்ல கலந்துக்கிடுவாரு, அதனால அவர் ஈக்குவல் பார்ட்னரா இருப்பாரு. இப்போ அவருடைய வாரிசுகள்ங்கும் போது அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, காலேஜ்ல இருப்பாங்க, அவங்க வந்து பார்ட்னரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த பிசினஸ்ல வந்து மேற்பார்வை பண்ண முடியாது. அதனால அந்த லாப நஷ்டம் ஷேர்ல வந்து
மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்படலாம். அப்புறம் when business is dissolved or sold, அந்த பார்ட்னர்ஷிப் டிசால்வ் பண்ணாலும் இந்த குட்வில் வேல்யூலாம் கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கணும். So now because of calculating the goodwill valuation பண்றதுக்காக let us first classify how do we classify the goodwill அதை நம்ம பார்ப்போம். acquired or purchased goodwill or self generated goodwill ரெண்டே கிளாசிஃபிகேஷன் தான், மேஜர் கிளாசிஃபிகேஷன். acquired or purchased வாங்கப்பட்ட goodwill, விலை கொடுத்து வாங்கின goodwill. அதாவது ஒரு நிறுவனத்தை வாங்கணும் இல்லையா, வாங்கும் போதே குட்வில்லும் கொடுத்து, இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரி இந்த 5 lakhs கொடுத்து வாங்குறது. ஸோ தட் இஸ் கால்ட் acquired or purchased goodwill. செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்னா யாரும் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை, ஆனால் சும்மா இந்த பார்ட்னர்ஷிப் ஷேர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாற்றி அமைக்க வேண்டியதா இருக்குது, இல்லை புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்றதால ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாற்றப்படுது. அப்படிங்கும் போது சும்மா நம்மளா உட்காந்து கால்குலேட் பண்ணி புக்கில் எழுதிக்கிறோம் இல்லையா, புக்கில் எழுதாட்டி சும்மா ஒரு இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதிக்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். இதை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். Goodwill acquired by making payment in cash or kind is called acquired or purchased goodwill. Cash, money or money's worth payment ஆயிருக்கணும், அப்போ அது that is called acquired or purchased goodwill. It is excess of purchases consideration over the value of net assets acquired is treated as acquired goodwill. நான் சொன்ன உதாரணம் மாதிரி the Indian accounting standard, இது ரொம்ப முக்கியமான விஷயம். Indian accounting standardல accounting standard 10 நம்பர்ல on accounting for fixed assets பத்தி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. It states that goodwill must be recorded in the books of accounts only when some consideration in money or money's worth has been paid for it. அப்படின்னா என்ன அர்த்தம், only acquired or purchased goodwill இருந்தா மட்டும்தான் அக்கௌண்ட் புக்ஸ்ல அதை குட்வில்லா எழுத முடியும். இல்லைன்னா செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்லா இருந்தா யூ ஹேவ் நோ ரைட் டு ரைட் இட் இன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் புக். அது வந்து ஆடிட்டிங் நார்ம்ஸ், ஆடிட்டர் பார்த்தா அதை சில பேர் எழுதுவாங்க, பட் ஆனால் அது தப்பு, இட் இஸ் ராங். ஓகே, பட் ஹவு டு ஓவர் கம், தெர் ஆர் சம் வேஸ், ஆடிட்டர்ஸ் கிட்ட சொல்லி தருவாங்க. ஸோ வி கேன் ஆல்சோ சி தட் திங்ஸ். ஓகே, இட் இஸ் ஷோன் ஆன் த அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ். திஸ் விஎஸ்சி. இப்போ செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்னா இட் இஸ் செல்ஃப் ஜெனரேட்டட் பை அ ஃபார்ம் பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் சச் அஸ் ஃபேவரபிள் லொகேஷன். அதே சேம் குட்வில்லுடைய அதே அட்ரிபியூட்ஸ் தான் இங்கேயும் எல்லாமே இருக்குது. ஃபேவரபிள் லொகேஷன், லாயல் கஸ்டமர்ஸ், எல்லா காரணமும் இருக்கும். பட் ஆனால் இது வந்து விலைக்கு விற்கப்படலை, அதனால தான் இட் இஸ் நாட் அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ், பட் இட் இஸ் செல்ஃப் ஜெனரேட்டட், பட் இட் கேனாட் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். ஓகே, ஸோ ஸ்டில் சம் மோர் வி ஆர் கோயிங் டு சி இன் டீடைல். ஸோ தட் இஸ் த திங். இப்போ 2 பேர் கை குலுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, வாங்குறவர் பையிங் ஃபார்ம் என்ன பண்ணுது, பர்ச்சேஸ் ப்ரைஸ் பே பண்ணுது, 20 lakhs பே பண்ணிடுறாங்க. வாட் தே ஆர் கெட்டிங், ஃபேர் வேல்யூ கேரிங் வேல்யூ ஆஃப் நெட் அசெட்ஸ் ரிசீவ்டு. இப்போ நெட் அசெட்ஸ் வந்து ஒரு 15 lakhs வச்சுக்கிட்டாக்கா, இந்த மீதி தான் இந்த ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா குட்வில், அதான் இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸட் அசெட், அதான் இந்த குட்வில், அந்த 5 lakhs. அது என்னென்னவா இருக்கலாம், கிரேட் ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கலாம், மேஜர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்கலாம், எக்ஸப்ஷனல் ஃபியூச்சர் ப்ராஃபிட் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு உறுதியாக சர்டன்லி இந்த அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு கணிப்பு மாதிரி இவ்வளவுதான் இருக்குன்னு ஒரு தோராயமா ஒரு நெகோசியேட் பண்றதுனால இந்த விலையை நம்ம எட்டி பிடிச்சி அதை உறுதிப்படுத்திக்கிறோம். இதுதான் வந்து நம்ம இதில் பார்க்கக்கூடியது. ஸோ தட் தெர் இஸ் டூ ஃபார்ம், செல்லர் அண்ட் பையர், தென் இட் கம்ஸ். ஓகே, மெத்தட்ஸ். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன், எப்படி வேல்யூஷன் பண்றது, இதுக்கு வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ஸா இருக்கு. ஒன்று வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் பேசிஸ்ல கால்குலேட் பண்றது, அதுல வந்து சிம்பிள் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் 2 மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, அப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் என்னன்னு பார்ப்போம். அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட் பேசிஸ். இப்போ சூப்பர் ப்ராஃபிட்னா அதாவது நார்மல் ஆவரேஜ் ப்ராஃபிட், அப்போ நார்மல் ப்ராஃபிட் இருக்குல்ல அதை கழிச்சிட்டோம்னா வர்றது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட். அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ், ஆன்யூட்டி பேசிஸ் அண்ட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் பேசிஸ். இது வந்து இந்த 3 மெத்தடையும் எப்படிங்கிறத நம்ம விரிவாக எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். அப்புறம் கேபிட்டலைசேஷன் பேசிஸ், கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் பேசிஸ். முதல்ல நம்ம பார்த்தது வந்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் பேசிஸ். அடுத்தது கேபிட்டலைசேஷன், அது வந்து சூப்பர் ப்ராஃபிட் பேசிஸ்ல, கேபிட்டலைசேஷன் பேஸ்ல கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் பேசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக்
average profit method. அதுல வந்து goodwill is calculated as certain years of purchase of average profits of the past few years. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கம்பெனி நம்ம விலைக்கு வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய லாஸ்ட் இயர் என்ன ப்ராஃபிட்டா இருந்துச்சு, அவர் சொல்றாரு ஒரு 5 lakhs இருந்துச்சு. சரி, அதுக்கு முந்தின வருஷம் அது ஒரு 6 lakhs இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 7 lakh இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு 4 lakh இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு வருஷத்தினுடைய ப்ராஃபிட்டையும் கேட்டு அதை டோட்டல் பண்ணி ஒரு ஆவரேஜ் 3 years, ஒரு 4 years, 5 yearsனுடைய பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், இட் கேன் பி 5 years, அப்படி கால்குலேட் பண்ணி அதை வந்து ஆவரேஜ் பண்றது. தட் இஸ் கால்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வேல்யூ. அந்த ஆவரேஜை நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம வந்து குட்வில்லா ட்ரீட் பண்ணலாம்? ஒரு 10 வருஷத்து ஆவரேஜ் எடுக்க வேண்டியது, இல்லைன்னா 5 வருஷத்து ஆவரேஜ் எடுக்க வேண்டியது. அதுல 2 வருஷத்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நான் உனக்கு குட்வில்லா தர்றேன், நற்பெயருக்கான படமா தர்றேன், இந்த 2 வருஷத்துல நான் இந்த காசை சம்பாரிச்சுக்குவேன் அப்படிங்கிறதுக்காக உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுடைய சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். பட் அந்த மெத்தட் நம்ம வந்து ப்ராக்டிக்கலா எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். The number of years purchase is generally determined on the basis of the average period a new business will take in order to bring it to the current state of the existing business. இப்போ உதாரணமா ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் நம்ம வாங்க போறோம், ஒரு நல்ல பேரோட நல்ல ரெப்புடேஷனோட ஒரு ப்ராமினென்டான பிளேஸ்ல இருக்குது. இப்போ அதே இடத்துல அதை வாங்காம நம்மளே ஒரு கடை வச்சோம்னாக்கா நம்ம இந்த கடை அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு 3 வருஷம் ஆகலாம், இல்லை ஒரு 2 வருஷம் ஆகலாம், இல்லை 4 வருஷம் ஆகலாம். இதுதான் வந்து நம்ம வந்து இந்த how many number of years நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிற தீர்மானிக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் த ஐடியா. ஓகே, இட் மே ஆல்சோ பி determined on the basis of the number of years for which the past average profit will be earned in future. அதாவது இது வரைக்கும் கிடைச்ச ப்ராஃபிட் ஒவ்வொரு வருஷமும், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி ப்ராஃபிட் புதுசாகவும் ஃபியூச்சர்லையும் ஏர்ன் பண்ண முடிச்சுன்னா அத்தனை வருஷத்துல நம்ம கால்குலேட் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். அதுதான் வந்து இந்த கால்குலேஷனுக்கு முக்கியம். while computing the average profit, இந்த மாதிரி ஆவரேஜ் ப்ராஃபிட் கம்ப்யூட் பண்ணும்போது சில முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். இன் அடிஷன் டு ரெக்டிஃபிகேஷன், ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுனாக்கா எரர்ஸ் ரெக்டிஃபிகேஷனை பத்தி நான் கேசட் போட்டிருக்கேன், வீடியோ லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால பார்த்துக்கோங்க. அந்த அக்கௌண்டிங் எரர்ஸ்லாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எரர் ரெக்டிஃபிகேஷன் இருக்கா அதெல்லாம் பார்த்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டை கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா தப்பா இருந்துச்சுன்னா அது தப்பான ஃபிகர்ல நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணா நம்ம வந்து தப்பான முடிவெடுத்த மாதிரி போயிடும். அதனால வந்து எரர் ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும். பிளஸ் சம் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம அது என்னங்கிறது இப்போ நம்ம விரிவாக இதில் பார்க்குறோம். என்னன்னா இந்த ஆக்சுவல் ப்ராஃபிட் எடுத்து ஒவ்வொரு வருஷத்தினுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட்டை எடுத்து அதுல இருந்து பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் ரெக்வயர்ட் இன் த ஃபியூச்சர், ஒரு பழைய வருஷத்துல ஒரு முக்கியமான அப்நார்மல் எக்ஸ்பென்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஃபியூச்சர்லயும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமா ஒரு ஓவராலா ஒரு மேஜர் பில்டிங் ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அது வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கோ இல்லை 5 வருஷத்துக்கோ பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸை வந்து ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வருஷத்துல அவங்க வந்து அது எக்ஸ்பென்ஸா கழிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கழிச்சிருந்தாங்கன்னா நம்ம இப்ப சேர்த்துக்கணும். இல்ல அந்த மாதிரி செலவு நமக்கு வரப்போறது இல்லை, அதனால ஆக்சுவல் ப்ராஃபிட்ல அதை சேர்த்துக்கிடுவோம் அப்படி கால்குலேஷன் மாதிரி படிக்கணும். அதே மாதிரி பாஸ்ட் ரெவன்யூஸ் நாட் லைக்லி டு பி ஏர்ன்ட் இன் த ஃபியூச்சர். போன வருஷம் ஒரு அப்நார்மல் ப்ராஃபிட் ஒரு ரெவன்யூ வந்திருக்கு, வருவாய், அதே மாதிரி வருவாய் வந்து இனிமே வருவதுக்குள்ள வாய்ப்பு இல்லை ஃபியூச்சர்ல அப்படின்னா அந்த வருவாயை நம்ம கழிச்சிடணும். ஓகே, ஏன்னா இனிமே கிடைக்க போற ப்ராஃபிட்ல போன வருஷம் வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு, அதுல வந்து 2 லட்சம்ங்கிறது வந்து அப்நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்ல இந்த 2 லட்சம் ரூபாய் அப்நார்மல் ப்ராஃபிட்டை கழிச்சுட்டா 8 லட்சம் ரூபாய் தான் இனிமே ஃபியூச்சர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அடிஷனல் இன்கம் எக்ஸ்பெக்டட் இன் த ஃபியூச்சர், புதுசா இனிமே வர்ற வருகாலத்துல புதுசா சில இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம கூட்டிக்கலாம், சேர்த்துக்கலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி, ஆட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பெய்ட் இன் த ஃபியூச்சர், அதே மாதிரி புதுசா ஒரு மேஜர் ரிப்பேர் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்பென்ஸை கழிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு மிஞ்சி ஒவ்வொரு வருஷத்தினுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட்லையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம செய்யணும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல ஆல் தீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வில் பி கிவன். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் டு பி ஆடட், வாட் இஸ் டு பி டிடக்டட், ஸோ தட் யூ கெட் த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் தென் டேக் த ஆவரேஜ் ப்ராஃபிட். அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல ஈஸியா பார்த்துருவோம். ஓகே, எக்ஸாம்பிள் 1.
நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் ஆஃப் குட்வில் கால்குலேஷன் எப்படி அப்படின்னா, குட்வில் ஈக்குவல் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இதுதான் வந்து ஃபார்முலா, குட்வில்லுடைய கால்குலேஷனுக்குள்ள ஃபார்முலா. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்ன? டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் லெட்ஸ் சே நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை ஒரு 5 இயர்ஸுக்குள்ள ப்ராஃபிட்டா இருந்தாக்கா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை 5 அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The following are the profits of a firm in the last 5 years. 2014 ஆரம்பிச்சு 2018 வரைக்கும் 4000, அப்புறம் 3000, 5000, 4500, ஒரு 3500 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து we have to calculate the value of goodwill at 3 years purchase of average profits of 5 years. இப்போ இந்த கம்பெனியை வாங்குறவங்க குட்வில் எவ்வளவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, let us take 5-year profit. From there we find out average profit. After that we make adjustment and that adjusted average profitல 3 years என்ன வருதோ அதை வந்து நம்ம குட்வில்லா ஏத்துக்குருவோம் அப்படிங்கிறதா என்னுடைய பொருள். So that is the idea. அதுதான் வந்து சிம்பிளா சொல்லியிருக்காங்க. So how do we do the solution? So first you have to calculate average profit. Average profit is total profit. Total profit is you calculate 4,000, 3,000, 5,000, 4,500, 3,500, 20,000 வருது. Divided by how many years? 5 years. 2014 ஆரம்பிச்சு 2018 வரைக்கும் 5 years இருக்கு. So divide by 5, it comes average comes 4,000. So இது average profit. இப்போ now according to the formula goodwill average profit 4,000 multiplied by number of years purchase, அது வந்து 3 ஏன்னா given in the question. So 12,000. இதுதான் goodwill value. ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா எக்ஸாம்ல இப்படி சிம்பிளா கேட்டுட்டு உங்களுக்கு மார்க் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் ஆஃப் குட்வில் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எ ஃபார்ம் இன் த லாஸ்ட் 5 years. இதுல பாருங்க 2014, 15, 16, 17, 18 எல்லாம் இருக்கு. 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல 4,000, 3,000, 5,000, 4,500, 3,500 எல்லாம் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆர் asked to calculate the value of goodwill at 3 years purchase of average profit of 5 years. So, okay, this is the same example. So let's say we do that. We will go to the next example. Okay. Simple average profit method of goodwill calculation. Same previous example, but the figures are changed and little bit twist. First twist is come. என்னன்னாக்கா 2014 6000 ரூபாய், 15 வந்து 4000 ரூபாய் ப்ராஃபிட், 2014 லாஸ் 5000 ரூபாய். தட் இஸ் வாட் கிவன் அஸ் இன் மைனஸ். இந்த மாதிரி நான் கலர் போட்டு மைனஸ் சைன் போட்டு உங்களுக்கு வந்து நான் ப்ரெசன்டேஷனுக்காக காமிச்சிருக்கேன், கிளாஸ் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. பட் இந்த எக்ஸாம் கொஸ்டின் இட் பி சிம்பிளி செட் இன் பிராக்கெட் ஏதாவது லாஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தேர். இல்லைன்னா லாஸ் போடாமல் -5,000 கொடுக்கலாம் சில கொஸ்டின்ஸ், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென் இட் இஸ் 5,500 ப்ராஃபிட், 2018 4,500. இப்போ என்ன பண்ணணும்னா when you calculate the total average you have to simply calculate instead of 2016 you have to put minus. So அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா so you add up everything, you get the total profit is 15,000 divided by 5 get 3,000. So goodwill become 9,000. Simple. இது ஒரு ட்விஸ்ட். இன்னும் பல ட்விஸ்ட் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். Illustration. The following particulars are available in respect of business carried on by partnership firm. இதுலயும் வந்து ஒரு 2015 ஆரம்பிச்சு 2018 வரைக்கும் profits of the firms are given. கொஸ்டின்லயே கொடுத்துறாங்க. ஓகே, 40,000, 50,000, 48,000, 46,000. இதுல எல்லா மாதிரி காம்பினேஷன் சாம்பிளும் இதுல கொடுத்துருக்கேன் ஃபார் இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, அப்ப ஒரு ஷார்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கும் போது இதுல உள்ள ஏதாவது 1 or 2 ஐட்டம் மட்டும் கேட்பாங்க. லாங் கொஸ்டினா இருக்கும் போது மேபி 2-3 ஐட்டம்ஸ் they will ask in the questions. உதாரணமா 8 mark 5 mark question இருந்துச்சுன்னா ஒரு 2 items 3 items இதுல உள்ள கொடுத்துருவாங்க. But in order to explain you everything, I put from A to F all the items, all variety of items. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் A டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the business was looked after by a partner. No remuneration was paid to him. பார்ட்னர் 3-4 பேர் இருந்தா கூட ஒருத்தர் வந்து அந்த பிசினஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு சம்பளம் கொடுக்கல. No remuneration. The fair remuneration of a partner valued at comes to 6,000 per annum. ஆனா வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு fair remuneration.
அப்படின்னு பார்ட்னர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் அக்ரீட். அதான் பி ஆப்ஷன். அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ப்ராஃபிட் ஃபிகர்ல அதை கொடுத்ததான் நம்ம கழிச்சுக்கிற வேண்டியது இருக்குது. அதுதான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது சி என்ன சொல்றாங்கன்னாக்கா, a non-recurring income of 5,000 is included in the profits of the year 2016. 2016 கிடைச்ச ப்ராஃபிட்ல நான் ரெக்கரிங் இன்கம், அதாவது அப்ப வந்த இன்கம் இனிமே வராது. நான் ரெக்கரிங் இனிமே திரும்ப வராத இன்கம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இன்கம் நம்ம கழிச்சுக்கிற வேண்டி இருக்குது. சி ஆப்ஷனை வந்து நம்ம 2016 வருஷத்துல ஒரு 5000 கழிச்சுக்கணும். அடுத்து டி ஆப்ஷன், the closing stock of the year 2017 was overvalued by 10,000. இது ஒரு எரர். அப்ப 2017 க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ 10,000. இப்ப நார்மலா க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ ஆனா க்ளோசிங் ஸ்டாக் நேச்சர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு போகும். அப்ப என்ன ஆகும், க்ளோசிங் ஸ்டாக்ல 10,000 கூட இருந்துச்சுன்னா அந்த வருஷத்தோட ப்ராஃபிட்ல 10,000 கூட தப்பா காமிச்சிருக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். அதோட மட்டும் இல்ல, இந்த வருஷத்தினுடைய க்ளோசிங் ஸ்டாக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணும், ஓப்பனிங் ஸ்டாக்கா போய் நிற்கும். அடுத்த வருஷத்துடைய ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஃபைனல் இயர்ல ஃபைனல் அக்கௌண்டிங்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போய் நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ் மாதிரி காட்டும். அப்ப அடுத்த வருஷத்துடைய ப்ராஃபிட்ல 10,000 ரூபாய் குறைச்சிக்கணும். மீனிங் என்னன்னாக்கா, க்ளோசிங் ஸ்டாக்ல நடந்த தப்பு இந்த வருஷம், அதாவது 2017 க்ளோசிங் ஸ்டாக்கு தப்பா இருந்து கூடுதலா இருந்ததுனால 2014 உள்ள ப்ராஃபிட் வந்து 10,000 ரூபாய் கூட இருக்குன்னு அர்த்தம். 10,000 ரூபாய் கூட இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த 10,000 ரூபாய் நம்ம குறைச்சிக்கணும். இப்ப குறைச்சிக்கணும், அதான் கரெக்டான ப்ராஃபிட். அதே மாதிரி 2018 அதுக்கு அடுத்த வருஷத்துல அது ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்கிறதுனால இப்போ வந்து 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம now we have to keep on adding it to add it. அதுதான் வந்து நம்ம இந்த டி ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ப்ராஃபிட் 2017 is reduced by 2,000 due to stock destroyed by fire. இப்போ நார்மலா வியாபாரம் டெய்லி நடக்கக்கூடிய இல்லை, ஃபயர் டெஸ்ட்ராய்லாம் வந்து அப்நார்மலா நடக்கக்கூடியது. அதனால வந்து 2017 ப்ராஃபிட்ல இது வந்து செலவுல எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இட் வில் பி, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் எஃப், the stock is not insured. இந்த ஸ்டாக் இன்சூர்ல இல்ல, பட் இட் இஸ் டிசைடட் டு இன்சூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல நம்ம வந்து இன்சூர் பண்ணிக்கிறோம். அதனுடைய வேல்யூ வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் வேல்யூ வந்து 5,600 per annum. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா வருஷமும் 5,600 ரூபாய் ப்ராஃபிட்ல நம்ம கழிச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வித் திஸ் திங் how are we going to do the adjustment and arrive at the goodwill? அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ உதாரணமா ஒண்ணா பார்ப்போம். ABCDEF எதுக்கு இல்லையா, ஒண்ணா நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே வர வேண்டியதான். லெட்ஸ் சே we will make the table like that. Particulars இந்த மாதிரி we will make the table like this. இதான் ஆன்சர் டேபிள்ஸ். ஓகே, அண்ட் we keep the question A ஆப்ஷன் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். ஸோ டேபிளில் வந்து இயர் எழுதிடுறோம். 2015 to 2018 வரைக்கும் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ப்ராஃபிட் ஃபிகரை எழுதிடுவோம். இல்லை கொஸ்டின் இஸ் கிவன் ஆல்ரெடி, ஸோ யூ டேக் தட் திங். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னது, ஏ வந்து நம்ம எழுதியாச்சு. ஸோ லெட் அஸ் டிக் தட். கொஸ்டின் பேப்பர்ல அதை எழுதியாச்சுங்கிறத மறுபடியும் எழுத வேண்டியதில் டிக் பண்ணிட்டோம். பி ஆப்ஷனை படிப்போம். பி ஆப்ஷன் என்ன வருது, the business was looked after by a partner, so 6,000 per annum கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா 6,000 per annum வந்து எவ்வொரு இயர்ல நம்ம கழிக்கணும். கொடுத்தோம்னா சேலரி கொடுத்தோம்னா கழிக்கிறதுக்கு 2015, 16, 17, 18 எழுதி நம்ம கழிக்கணும், மைனஸ் போட்டு கழிக்கணும். இப்படி எல்லா காலத்தையும் ஒவ்வொரு வாட்டியும் மைனஸ் போட்டு 4 வாட்டி கழிக்கிறத விட ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. என்னன்னா சும்மா மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போதைக்கு டிக் பண்ணாம இந்த ஃபிகரை மைண்ட்ல வச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ். இந்த 4 வருஷத்துக்கு உள்ள ஆவரேஜை கண்டுபிடிச்சிடும், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பாடு. அந்த ஆவரேஜ்ல ஒரே ஒரு வாட்டி இந்த 6,000 கழிச்சுட்டோம்னா போதும். ஏன்னா 4 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வாட்டி கழிக்கிறதுக்கு அந்த ஆவரேஜ்ல ஒரு வாட்டி கழிச்சிட்டோம்னா தட் இஸ் ஐடியல். அது ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. ஸோ அதனால வி டோன்ட் நீட் டு ரைட் ஹியர் எனிதிங், பட் வி கோ டு சி. சி என்னமோ முடிச்சிட்டோம், டிக் பண்ணிட்டோம், எழுதிட்டோம். சியில் என்ன பண்றோம், 5,000 ரூபாய் ரெக்கரிங், எ நான் ரெக்கரிங் இன்கம் 5,000 இஸ் இன்க்ளூடட். இப்போ 2016 இன்கம்ல ஒரு 5,000 ரூபாய் இன்க்ளூட் ஆயிருக்கு, விச் இஸ் நான் ரெக்கரிங். அதை இப்போ கழிச்சுக்கிறோம், -5,000 கழிச்சுக்கிறோம். தென் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன்.
இப்போ நெக்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏ எழுதப்பட்டிருக்கு, பி நம்ம எழுதலை, அதனால டிக் பண்ணலை, வச்சுக்கிட்டோம். சி டிக் பண்ணிட்டோம், எழுதிட்டோம், டிக் பண்ணிட்டோம். அடுத்து டி, இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த இயர் 2000 டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ 2017ல க்ளோசிங் ஸ்டாக் கூடுதலாக இருக்கிறதுனால ஓவர் வேல்யூ, அதனால மைனஸ் போட்டுட்டோம். இங்க மைனஸ் போட்டதுனால கான்ட்ரா நெக்ஸ்ட் இயர்ல வந்து அது பிளஸ் ஆயிடுது. ஏன்னா த க்ளோசிங் ஸ்டாக் பிகம் த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். அதை வந்து 2018ல நம்ம போட்டுக்கிறோம். ஸோ டி ஆப்ஷன் இஸ் ஓவர். இப்போ அடுத்தது டி வரைக்கும் நம்ம டிக் பண்ணியாச்சு. அடுத்தது இ ஆப்ஷன். ஏபிசி டி வரைக்கும் டிக் பண்ணியாச்சு. இ ஆப்ஷன். இல என்ன சொல்றோம்? தெர் வில் பி 2000 டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர். அப்போ அது ஒரு அப்நார்மல் லாஸ். இது அப்நார்மல் லாஸா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம திரும்ப கூட்டிக்கிறோம். ஏன்னா லாஸுங்கிறது கழிச்சிருக்கும் ப்ராஃபிட்ல. இப்போ அது இல்லை இல்லை அப்நார்மல் லாஸ் வந்து வராது அப்படிங்கிறதுனால இப்போ கூட்டிக்கிறோம், ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நவ் எஃப், இ வரைக்கும் முடிஞ்சு. இப்போ எஃப், இது வந்து என்ன? இன்சூரன்ஸ் பிரீமியம். இதுவும் வந்து இந்த பி ஆப்ஷன் மாதிரி, பி மாதிரியே திஸ் ஐட்டம் ஆல்சோ கேன் பி அட்ஜஸ்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த ஆவரேஜ் ப்ராஃபிட். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 5600 போட்டு கழிக்கிறத விட ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சு அதில் நம்ம வந்து இந்த 5600 கழிச்சுக்கலாம். ஸோ லெட் சி தட். நவ் ஏ பி சி, பி விட்டுட்டோம், சி டி இ எல்லாம் எழுதிட்டோம். ஸோ நவ் வி டேக் த டோட்டல் 2050. இதை விட்டுருங்க, ஆவரேஜ் விட்டுருங்க. டேக் த 2015, 16, 17, 18. ஏன்னா மைனஸ் சைன் இருக்கிறதால ஸோ யூ கேன் கெட் தட் 40,000, 45,000. இது 48 மைனஸ் 10 பிளஸ் 2, ஸோ 40,000. இது 56,000. ஈஸியா போயிடும். ஓகே, இஃப் யூ சி த புக், in Indian book it is written like that, maybe 48,000, 10,000, அப்புறம் ஒரு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணி இது 38,000 ஆகும், அதுக்கப்புறம் 2,000 எழுதி டோட்டல் 40,000 போட்டிருப்பாங்க. You can follow that method also, but this is a kind of American method which is very simple, not confusing. அந்த ரோ ஈஸியா உங்களுக்கு கம்ப்யூட்டர் மெத்தட் மாதிரி இதை சொல்லலாம். தனித்தனியாக ஒரு அண்டர்லைன் போட்டு ஒவ்வொரு டோட்டலாக போட்டுட்டு வர வேண்டியதில்லை. இட் இஸ் லைக் எக்ஸல் ஷீட் கம்ப்யூட்டர் மெத்தட். ஸோ யூ கேன் ஃபாலோ திஸ் மெத்தட் விச் இஸ் வெரி ஈஸி. ப்ளஸ் மைனஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா யூ கேன் ஈஸிலி டூ திஸ் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன். ஸோ அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. இந்த 2015 இது எல்லாத்தினுடைய டோட்டல் வந்து டோட்டல் 4 divided by 4 times you get 45,250 which is average. அப்புறம் அதுல இந்த பி ஆப்ஷன் இருக்குல்ல 6,000, அதை நம்ம கழிச்சிடுறோம். தென் 5,600 இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆல்சோ வி டேக், கழிச்சிடுறோம். இதையும் கழிச்சதுக்கு பிறகு தென் we get that final figure which is net average profit is 33,650. அப்புறம் குட்வில் எப்படி ஒரு கால்குலேட் பண்ணுவோம்? 3 years of purchase இல்லையா? ஸோ அதனால 33,650 which is the net average profit multiplied by 3 years which is 1,09,50,000. இதுதான் ஆன்சர்ஸ். இதுதான் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த ஒரே எக்ஸாம்பிளில் போட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். யூ கேன் ask for my PDF document which will be clear on all these examples. You can use it for your reference. And for asking the PDF document, you have to go to the comment box of my YouTube channel and ask me, please send me PDF so that I will send it to you. Okay, and you can send me an email also if you have email ID to send it to me. You can ask in the email also. Okay, now simple average method based profit method is done. Now let's see weighted average profit method. Why do we go for weighted average profit method? இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ராஃபிட் வந்து ஒரு சீரா இல்லாம திடீர்னு ப்ராஃபிட் ஏறிக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா ப்ராஃபிட் இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா that is a good time that we can use weighted average profit method. அப்போ வந்து அது ஒரு 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 லாஜிக்கலா நமக்கு அது ஒரு 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 கரெக்ட் weighted average profit பேஸ்ல goodwill கால்குலேட் பண்ணதுக்கு சரியா இருக்கும். And this method goodwill is calculated by multiplying the weighted average profit by a certain number of years of purchase. This method is used when the profit show an increasing or decreasing trend. ரொம்ப முக்கியம், அந்த ப்ராஃபிட் ஃபிகர்ல வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டோ டிக்ரீசிங் ட்ரெண்டோ இருந்தால் தான் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் யூஸ் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும், இல்லைன்னா இட்ஸ் யூஸ்லெஸ். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய ஃபார்முலா என்ன? டோட்டல் ஆவரேஜ், டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ், that is coming to weighted average profit, and weighted average profit multiplied by number of years of purchase. That's goodwill calculation. So we know that how do we assign the weightage for each year அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். Let's see an example.
இப்ப for the purpose of admitting a new partner, a firm has decided to value its goodwill at 3 years purchase of the average profit of the last 4 years using weighted average. 4 years profit figure எடுத்து அதுல இருந்து 3 years purchase of profit தான் goodwill வாங்குறாங்க weighted average பேஸ்ல. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணும் 4 years உள்ள ப்ராஃபிட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா டேபிள், அந்த மாதிரி டேபிள் இட் இஸ் given in the question. Profits of the last 4 years எழுதியாச்சு. அப்புறம் given weightage வந்து அதுவும் given in the question. So 1 2 3 4 கொடுத்தாச்சு. Now solution step 1 என்ன weighted value கண்டுபிடிக்கணும். 1 into 20,000, 2 into 44,000, 3 into 24 72,000, 4 into 28,000, 112,000. இதான் step 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ total of weighted கண்டுபிடிச்சு number of total weights அப்ப என்ன total comes to 20,000 44,000 எவ்வளவு வருது 2,48,000 வருது. weightage number of weightage எவ்வளவு 4 plus 3 plus 2 plus 1 10. so it is 24,800. இதுதான் weighted average profit. இந்த weighted average profit வச்சு goodwill கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். goodwill is weighted average profit multiplied by number of years of purchase. Number of years of purchase is given 3 years. So 24,800 into 3 which is goodwill. இதான் ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை பார்த்தோம். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். வாட் இஸ் த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்? அண்டர் தீஸ் மெத்தட் சூப்பர் ப்ராஃபிட் இஸ் த பேஸ் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் குட்வில். குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். எல்லாத்தையும் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் given in the question, so you need not worry, you have to take it. Okay, it is the what is that? It is the excess of average profit over the normal profit. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்ச பிற்பாடு நார்மலா அதே மாதிரி சிமிலர் பிசினஸ்ல ஒரு என்ன நார்மல் இட் இஸ் ஆல்சோ given in the questions, but in real practical life you will be finding from the normal market as a similar business how much they are earning, அதான் நார்மல் ப்ராஃபிட்ங்கிற கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதை வச்சு ஸோ யூ டேக் த ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், இட் இஸ் த கால்ட் த சூப்பர் ப்ராஃபிட். ஸோ ஓகே, ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், வேர் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ நம்ம கிவன் இந்த கொஸ்டின் 4 years 5 years 6 years அதை நம்ம ஒவ்வொரு வருஷத்தோட ப்ராஃபிட்டையும் இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் பண்ணதுக்கு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, தட் இஸ் த ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் த சேம் மெத்தட் லைக் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இதில் ஒன்னே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இட் இஸ் வி ஆர் அட்ஜஸ்டிங் ஃபர்தர் டவுன் பை டிடக்டிங் த நார்மல் ப்ராஃபிட் ஸோ தட் டு கால்குலேட் த சூப்பர் ப்ராஃபிட். அது மட்டும் தான் இதில் டிஃபரன்ஸ். ஓகே, நார்மல் ப்ராஃபிட் இஸ் த ப்ராஃபிட் ஏர்ன் பை த சிமிலர் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இட் இஸ் there is a formula to calculate normal profit. Capital employed எத்தனை எவ்வளவு முதலீடு போட்டு அவங்க கேபிட்டல் பண்றாங்க இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ங்கிறது இப்போ நம்ம பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் சொல்றோம் இல்லையா, 10 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா போட்டாக்கா 10% இல்லை 12%. அது மாதிரி இவ்வளவு முதலீடு பண்ணா இத்தனை % கிடைக்கும்னு சொல்றது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் கால்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, என்ஆர்ஆர் சொல்லுவோம், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, ஸோ தட் இஸ் த ஐடியா. அண்ட் இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் நார்மல் கம்பெனியுடைய ஃபிக்ஸட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லியபிலிட்டிஸ், அதுதான் அந்த ஃபார்முலா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஃபார்முலா. ஸோ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இட் இஸ் த ரேட் அட் விச் ப்ராஃபிட் இஸ் ஏர்ன் பை சிமிலர் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் இன் த இண்டஸ்ட்ரி. சிமிலர் பிஸ்னஸ் அதான் அர்த்தம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் see an illustration. From the following information calculate இதெல்லாம் இந்த இல்லஸ்ட்ரேஷன் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. என்னன்னா கால்குலேட் த 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். உடனே கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் given 2 lakhs and normal rate of return given 15%. Average profit of the business 42,000. Now simply we have to calculate. அப்ப சொல்யூஷன் என்ன? நார்மல் ப்ராஃபிட் என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் 2 lakh and then 15% is normal rate of return. So which is normal profit 30,000. So super profit average profit which is 40,000 42,000 minus 30,000, so 12,000 is super profit. Accordingly you calculate goodwill, so 12,000 multiplied by 3 years. So இதெல்லாம் question given, so 36,000. Simple. இதுதான் super profit method.
அடுத்தது annuity method of goodwill calculation. Annuity method னு ஒன்று இருக்கு, அது என்ன அப்படிங்கிற பார்ப்போம். Under this method, the value of goodwill is calculated by multiplying the super profit with the present value of annuity. Present annuity table இல்ல present value of annuity, or it will be given in the question. So உங்களுக்கு நீங்க இதெல்லாம் worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. So we will just explain that things how we can see and solve this kind of questions also. So இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய goodwillனாக்கா super profit multiplied by present value annuity factor. The present value annuity factor is given either in the table that you can find out, or it will be given in the question also as part of your note. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். Present value annuity factor is the present value of annuity of ₹1 at a given time. Annuity table நம்ம தெரிஞ்சுக்கலாம். There is a formula also to calculate. We will be seeing it now. It can be found out from annuity table or by using formula. இதான் annuity refers to series of uniform cash flows at regular intervals. The table value gives present value of annuity of ₹1 received at the end of every year for a specified number of years. The following formula is used to compute annuity factor. Annuity factor equal to that particular 1 plus I, that is interest, and number of years minus 1 divided by that interest multiplied by 1 plus interest in whole to the power of n, and the number of years. This is a formula. You need not worry about that. Normally, questions of this type will be given the annuity factor ₹1 value, so that you can take that things. Okay. Okay. Now, annuity method use பண்ணி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது மாதிரி தான் கொஸ்டினும் எக்ஸாம் கொஸ்டினும் இருக்கும். Okay. From the following information, compute the value of goodwill as per annuity method. இதுல பாருங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்தாச்சு, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு, profits of the years 2016, 2017, 2018 were 13,000, 15,000, 17,000 அதுவும் கொடுத்தாச்சு. The present value annuity table book கையில கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி the present value of annuity of 1 for 3 years at 10% is 2.4868. இதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. So now we straight away use the formula to calculate it. So first we have to find out the average profit. Average profit வந்துன்னா total profit நம்ம கொடுக்கப்பட்ட 3 இயர்ஸுக்கும் total profit எடுத்துக்கிட்டு number of yearsல கழிச்சணும். அதான் 45,000 வருது. So that is the thing. So 15,000 is the average profit. Normal profitங்கிறது என்ன? So capital employed is 50,000. Normal rate of return is 10%. So it is 5,000 தான். அப்ப average profit 15,000ல இருந்து இந்த normal profit 5,000 கழிச்சா then you get the super profit. So then when you get the super profit, you can straight away, you got the annuity table value. So 10,000 multiplied by annuity table value, you get 24,868. That's a simple factor. So capitalization of super profit method. So for super profit method here, by multiplying you get in by 100, you can capitalize it. So under this method, value of goodwill is calculated by capitalizing the super profit at normal rate of return. That is, goodwill is the capitalized value of super profit. For super profit கிடைச்சதுக்கு பாடு அதை normal rate of return ஆல divide பண்ணி 100 ஆல multiply பண்ணிட்டீங்கன்னா, so that is you get that for goodwill. So that is the idea. So இது ஒரு formula பார்ப்போம். So capital employed is given, normal rate of return is 10%, and profit for these values are given. So இப்போ நீங்க என்ன பண்ணணும் first, so average profit கண்டுபிடிச்சாச்சு. So you get that is 62,000 3 years உடையது. Normal profit வந்து because rate of return கொடுக்கப்பட்டிருக்கு 10%, capital employed is given, so you get that is 40,000. So super profit is 22,000. Once you get super profit, so you have the super profit divided by normal rate of return, because based on this value, normal rate of return multiplied by 100, so you get 2,20,000. Capitalization method of goodwill valuation. So under this method, goodwill is the excess of capitalized value of average profit of the business over the actual capital employed in the business. So goodwill equal total capitalized value of the business minus actual capital employed. The total capitalized value of the business is calculated by capitalizing the average profit on the basis of normal rate of return. Number simple. You look at the formula here also. The capitalized value
of the business. அப்படின்னா என்ன அர்த்தம்? The average profit divided by normal rate of return multiplied by 100. This is the formula. Actual capital employed அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா fixed assets excluding goodwill. Goodwill இல்லாத fixed assets plus current assets minus current liabilities. இதுதான் வந்து actual capital employed நம்ம கண்டுபிடிக்கிறது. Then we come to a question in order to find out more, understand more this example. So given that average profit 60,000, normal rate of return is 10%, capital employed is 4,50,000. Okay. Now total capitalized value of the business in average profit கொடுக்கப்பட்டிருக்கு, normal rate of return percentage. So 6 lakh is the total capitalized value of the business. Now we have to calculate easily the goodwill value. Total capitalized value of the business is 6 lakh minus capital employed is given in the question 4,50,000. So it is 1,50,000. Okay. So that's it. Now there are some recommendations according to accounting standard regarding goodwill, which will be part of my PDF notes also. It will be mainly on talking about that if goodwills are acquired or purchased, only has to be returned, otherwise it should not be returned. So that is the idea of that. And also some hints are available. For example, internally generated goodwill for 3 partners, they are regularizing, reconstituting their agreement. Profit and loss sharing ratio is different. Their capital is incoming more or less. So if they are restructuring, reconstituting their capital, so then they want to introduce the goodwill. ஒரு 10 lakhs 5 lakhs goodwill generate பண்ணிட்டாங்க. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு அவங்க விரும்புறாங்க. What is the only way to do that? Because taking the double entry system, what they can do, because goodwill போது அது ஒரு fixed asset sideல போகும். So according to the double entry system, it is a debit entry. Value the balance sheet la fixed assets debit. So where the credit goes to the capital of the partners. The partners capital account. அந்த goodwill அவங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு கால்குலேட் பண்ணி அந்த கேபிட்டல் அங்க போயிடும். அப்படிங்கும்போது how do we, அப்ப அந்த கேபிட்டல் போயிருது, then it can be considered that okay, as if that the partners have brought in that thing, the firm has purchased that as a goodwill. அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர்ஸ்டே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுடைய அந்த குட்வில்ல பண்ண மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சில வழிகள் இருக்குது. ஸோ பட் தேர் ஷுட் பி லாட் ஆஃப் ஸ்க்ரூட்டனைசேஷன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் எவிடன்சஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் அண்ட் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் தேர். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். Any questions are welcome. Please call me, send me any questions, doubts, and I can come back to you by WhatsApp or another Zoom meeting or by releasing another version of this program. எல்லா புகழும் இறைவனுக்கே. Thank you.